வாங்க சார். எனக்கு இப்பதான் நியூஸ் கிடைச்சது, நீங்க எம்எல்ஏவுக்கு வேண்டப்பட்டவர்னு. யாரு உங்களை இப்படி செஞ்சது? இங்க இருக்கவங்க தான் சார். உங்களை ரொம்ப அடிச்சுட்டாங்களோ? வர்றவங்க போறவங்களும் அடிச்சாங்க சார். ஐயோ பாவ், நீங்க யாருன்னு தெரியல. போட்டோ, நீங்க டீ காப்பி ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல சார். இந்த தண்ணி குடிங்க, பேசுவோம். இந்தாங்க உங்க ஜிப்பா போட்டு. அட எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? ஜிப்பா திரும்பி இருக்கு, சரி பண்ணுங்க. சரியா போடுங்க. ஏண்டா ஒரு ஜிப்பாவை போட தெரியாத நாய் நீ காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள பிரவுன் சுகர் போதை மாத்திரை எப்படியா பையா? காலேஜ்ல படிக்கிற அப்பாவி பசங்களை பாழாக்குற உன்ன மாதிரி புறம்போக்குங்களுக்கு முடிவு கட்டுறதுதான் ஆதித்யன் ஐபிஎஸோட முதல் வேலை. உங்களை பாக்குறதுக்கு யாரும் வந்திருக்காங்க. திருப்பி லாக்கப்ல போடு. அடடா, எல்லா தலையிலும் வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? நீங்க எங்க கட்சிக்காரன் ஒருத்தனை கைது செஞ்சதா கேள்விப்பட்டோம். அவன் என்ன தப்பு பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ, இது ஒரு சின்ன கேஸ். காலேஜ் கேம்பஸுக்குள்ள கொஞ்சம் பிரவுன் சுகர், கொஞ்சம் போதை மாத்திரை எடுத்திருக்கான். அந்த கொஞ்சத்தை தின்ன 2-3 பொண்ணுங்க போதையில விழுந்துருச்சு. இதான் சான்ஸ் ரேப் பண்ணிட்டானுங்க, அவ்வளவுதான். என்ன கிண்டல? ஐயோ, உங்களை மாதிரி பெரிய தலைகளை கிண்டல் பண்ணா போலீஸ் தொழில எங்க மாதிரி ஆளுங்க இருக்க முடியுமா? பையனை கையும் களவுமா புடிச்சிட்டோம். பிடிச்சிங்களா? கிழிச்சிங்க. எங்கால கூட்டிட்டு போக தான் நாங்க வந்திருக்கோம். அவன் மாவட்ட இளைஞரோட செயலாளர் மட்டும் இல்ல, எங்க கட்சி தலைவரோட நெருங்கின சொந்தக்காரன். பெரிய இடத்துல கைதிக்கிறியா? அடடே, ஆள் யாருன்னு தெரியாம பின்னி எடுத்துட்டேன். என்ன செய்யறது? என்ன செய்யணும்னு அப்புறம் நான் உனக்கு சொல்றேன். முதல்ல எங்க ஆளை எங்க கூட அனுப்பி. ஏதாவது பணம் என்ன கேளியா, நாங்க விட்டுறோம். எவ்வளவு வேணாம்? பணத்துக்காக மாமா வேலை பாக்குற உங்களை மாதிரி பேமான் இல்லடா. அன்னைக்கு வேணா உங்க ஆட்சியில எங்க ஆளுங்க உங்களுக்கு பயந்து தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா இந்த ஆட்சியில அப்படி இல்ல. பணத்தை கட்டி என்ன விலைக்கு வந்து பாக்குறேடா. நாடு இந்த நாட்டில் இருக்கிறவங்களை எக்கடு கட்டு போகட்டும்னு நினைச்சா உங்களை மாதிரி கேவலமான அரசியல்வாதிகளால்தான் இன்னைக்கு இந்த சமுதாயம் சீரழிஞ்சு கெட்டு போயிருக்குடா. வாழ வேண்டிய இளைஞர்களை போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கிறவங்களை கூண்டோட அழிக்கிறதாண்ட என் வாழ்க்கையோட லட்சியம். அதுக்காக என் உத்தியோகத்தை இழக்க வேண்டி வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இதெல்லாம் எங்கிருந்து வருது? யார் உங்களுக்கு சப்ளை பண்றாங்கன்னு நீயாவே மரியாதையா சொல்ற? இல்ல உன்னை சொல்ல வைக்கிற. சொல்ல ராமச்சந்திரா சார், நான் வர வரைக்கும் யார் வந்து சொன்னாலும் இவனுங்களை வெளியில விடாத. அப்படி விட்டா நீ இருக்க மாட்ட.
எது எப்படியோ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த கேஸ யாராலையும் டீல் பண்ண முடியாது. அதனால இந்த நாட்டுல எத்தனையோ சாதனைகள் படைச்சு விருது வாங்கின ராபிட் ஆக்ஷன் போர்ஸோட கமாண்டர் மிஸ் விஜயலட்சுமி ஐபிஎஸ் கிட்ட இந்த கேஸ ஒப்படைக்க போறேன். ஓ, விஜயலட்சுமி. ஏன் அவனா உனக்கு பயமா? இல்ல, ஜூனியர்ஸ்க்கு முன்னாடி வச்சு மேலதிகாரி அடிச்ச பொண்ணாச்சே, அதுக்கு தான் அவளை சஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்காங்க. விஜயலட்சுமியை எந்த காரணத்துக்காக சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு ஊருக்கே தெரியும். எது எப்படியோ முதலமைச்சரோட முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். இந்த கேஸ டீல் பண்ண விஜயலட்சுமியோட புத்திசாலியான ஆபீசர் வேற யாரும் இந்த நாட்டுல இருக்க முடியாது. நான் சட்டசபையில தீர்மானம் போட்டேன். முடியாத கூட முடிச்சு காட்டுற திறமை உங்க உட்பிக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். அவங்க சாதனை பட்டியல்ல இன்னைக்கும் எல்லாரும் பேசக்கூடியது எது? ஒரு தடவை ஏர்போர்ட்ல வச்சு தீவிரவாதிங்க கும்பல் ஒண்ணு பிளேனை கடத்த பார்த்தாங்க. அப்ப அந்த கும்பலை இவ தனி ஆளா இருந்தா. வெளிநாட்டுல தூதரங்கிற பேர்ல தீவிரவாதிகளான நீங்க எங்க நாட்டுக்குள்ள புகுந்து கோடிக்கணக்கான கள்ள நோட்டுகளை எங்க நாட்டுக்குள்ள புழங்க விட்டு எங்க நாட்டை பொருளாதாரத்துல பின்தங்க வைக்க நீங்க எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இங்கிருந்து தப்பிக்க ஒண்ணும் தெரியாத அப்பாவி மக்களோட உயிரை விலை பேசுவீங்க. உங்க தீவிரவாதத்தை வளர்க்க எங்க நாட்டு எல்லைக்குள்ளேயே புகுந்து எங்களோட இடத்தை நாங்க உங்ககிட்ட பிடிக்கிற மாதிரி உலக அரங்குல எங்களை தரக்குறைவா பேசி நீங்க ஏதோ புனித போர் நடத்தா உலக நாடுகளை ஏமாத்துறது எத்தனை நாளைக்கு தொடரும்? நாங்க என்ன கூடிய சீக்கிரத்திலே தீவிரவாதத்துக்கு முடிவு கட்டி எங்க எல்லையை அமைதி பூங்கா வாக்குவோம். But instead of that, we want your life. உங்களை ஜெயில அடைச்சு வச்சா திரும்பவும் பிளேனை கடத்தி வேற பேசுவானுங்க. அது இனிமே தொடராது. இனிமே தீவிரவாதிங்க எங்க நாட்டுக்குள்ள வந்தா இந்த முடிவு தான் அவங்களுக்கும். பட் சட்டத்தை முன்னாடி நிறுத்த ஒருத்தர் இருந்தா போதும். என்னடா போடுற?
அவரை மாதிரி ஆபீசர் இருந்தா இந்த நாட்டுல தீவிரவாதிகளே இருக்க முடியாது. கர்னல் விஸ்வநாதனோட பொண்ணாச்சே, அவருக்கு இருந்த அந்த வேகம் இவருக்கும் அப்படியே இருக்கு. I have already sent a fax message to Vijayalakshmi IPS to join within 24 hours. She will come here as a police officer on special duty. Thank you, sir. May I come in, sir? Yes, நான் உங்களை தான் எதிர்பார்த்தேன். விஜயலட்சுமி IPS, உட்காருங்க. Thank you, sir. இந்த கேஸ் பத்தி கமிஷனர் சொன்னார்ல? சொன்னார். இந்த கேஸ் சம்பந்தமா இதுவரைக்கும் சேகரிச்ச டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நான் டீல் பண்ண கேஸ்கள்ல பெரிய தலைங்களோட குறுக்கீடு பல முறை இருந்திருக்கு. இந்த கேஸ்ல அந்த மாதிரி நடக்காதுன்னு நீங்க உத்தரவாதம் தரணும். ஓகே, இந்த கேஸ்ல நீங்க தைரியமா செயல்படலாம். ஏன்னா இதுல அரசியல் குறுக்கீடு எதுவும் இருக்காது. அப்படி இருந்தா இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அந்த நபர் மேல ஆக்ஷன் எடுக்கும். தேங்க்யூ சார். அதோட இதுல உங்களுக்கு உதவியா இருக்க யார் வேணுமோ அதை நீங்களே தீர்மானிக்கலாம். சார், தர்மபுரி நக்சலைட்டுகளை பிடிக்கும் போது ராபிட் ஆக்ஷன் போர்ஸ்ல எனக்கு உதவியா இருந்த ஒன் மிஸ்டர் ஆதித்யன். ஓ, ஆதித்யன் IPS? கரெக்ட் சார். Then okay, proceed. Wish you all the best. Thank you, sir. Thank you very much. ஐயோ, உங்க அப்பா விட்டு ரோடு மாதிரி உங்க இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டிட்டு வந்து போலீஸ் ஜீப்லயே மோத பாக்குற, இறங்கியா கீழே. ஐயோ, நீங்க புதுசா டியூட்டிக்கு வந்திருக்கீங்களாக்கா? எனக்கு ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்குதுங்க. இந்த சின்ன விஷயத்துக்காக என் வண்டி நிறுத்த பாக்குறீங்களே? வேற வேலை இருந்தா பாருங்க. இறங்கல கீழே. சாரு சிட்டிக்கு புதுசு போல இருக்கு. நான் இந்த சிட்டில பழைய ஆளுங்க. மேலதிகாரிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க இந்த கோவராசனை பத்தி நல்லா சொல்லுவாங்க. அதுலயும் அவங்களுக்கு நல்லா தெரியுமுங்க. கோவராசனும் அவன் வண்டியும் ராங் ரூட்ல தாங்க போகும். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க முதலாளி? தண்ணிய போட்டுக்கிட்டு வேகமா வண்டியை ஓட்டணும் இல்லாம டியூட்டில இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் மேல வண்டியை மோதிட்டு எதுவுமே செய்யாத மாதிரி இங்க வந்து நீ என் காதுல பூசுத்திரியா? உன் லைசன்ஸ் ஆர்சி புக்கையும் எடுத்துக்கிட்டு என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வாமா. என்ன புடிச்சுக்கிட்டு போய் லாக்அப்ல போடுற தைரியம் இந்த மாநிலத்துல எவனுக்கும் கிடையாது. அப்படியே தைரியம் இருந்தாலும் அங்க ஜெயில் கதவை திறக்காதுங்க. 1.5 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் லேட்டா போனா கை நழுவி போயிடும். அதான் சின்ன தப்பு நடந்து போச்சுங்க. சாரி. நான் இந்த ஊர்ல கௌரவமான ஆளு. தயவு செஞ்சு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் தப்பு பண்ணக்கூடியவங்க தான். அதுக்குன்னு தப்பு பண்ணிட்டு ஓடி ஒளிய பார்த்தா தமிழ்நாட்டு போலீஸ்காரன் சும்மா விட மாட்டான். உங்களுக்கு நஷ்டமாகிறது என்னவோ லட்சமோ கோடியவோ இருக்கலாம். ஆனா அந்த பாவப்பட்ட போலீஸ்காரனுக்கு நஷ்டமாகிறது அவனோட உயிர். அவன் குடும்பம் அனாதையாச்சுன்னா அவங்களுக்கு நீ ஆதரவு கொடுப்பியா? நாட்டு மக்களுக்கு காவலா இருக்க வேண்டிய நாங்க அரசியல்வாதிகளுக்கும் மந்திரிகளுக்கும் அவங்க பொண்டாட்டிங்களுக்கும் லேடிஸ் கிளப்புக்கு போற உங்க பொண்ணுங்களுக்கும் நைட் கிளப்புக்கு போற உங்க வப்பாட்டிங்களுக்கும் பொண்ணுகளை சூறையாடுற உங்க அருமை பிள்ளைங்களுக்கும் சாராயம் காய்ச்சி கந்து வெட்டி விடுற உங்க கட்சிக்காரங்களுக்கும் கட்சி பேரை சொல்லி கஷ்டப்படுறவங்க கிட்ட பணத்தை வசூல் பண்ற தாதாக்களுக்கும் எங்களை மாதிரி போலீஸ்காரங்க கெட்ட பேரை வாங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட எங்களை உங்க வீட்டு நாயை விட கேவலமா நினைச்சு எங்க உயிருக்கு எவனா வரீங்களே, இது என்ன நியாயம்? இனிமேலும் இந்த மாதிரி அராஜகங்களுக்கு நாங்க தொலை நிப்போம் கனவு காணாத மிஸ்டர் கோவை ராஜன். வண்டிய வண்டிய Morning, madam. Adityan IPS reporting. Hi. Good morning, Aditya. Please be seated. Thank you. சரி, என்ன சாப்பிடுற? டீயா காஃபியா? Anything, madam. எனக்கு இருக்கிற தலைவலிக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீ கிடைச்சா சூப்பரா இருக்கும். மேடம், ரெண்டு டீ. அப்புறம் ஆதித்யா, உன் கரியர் எப்படி இருக்கு? போன வருஷம் நடந்த ஷூட்டிங் காம்படிஷன்ல எத்தனை மெடல் கிடைச்சது? அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு மேடம். பட் ஐ அம் லைக் a football. இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூலைக்கும் என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஒன் திங், இந்த ஒரு ஆட்சியில தான் என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணாம ஒரே இடமா வச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சந்தோஷத்துல தான் இந்த காக்கி சட்டை மேல எனக்கு இன்னும் ஆர்வம் வந்துருச்சு. என்னது 9 மாசத்துல இவ்ளோ டிரான்ஸ்ஃபரா? எப்படி இத சமாளிச்ச? போன ஆட்சியில் இருந்தவங்க போலீஸ்காரங்களை அவங்க வீட்டு வாட்ச்மேன் மாதிரி நடத்தினாங்க. அது என்கிட்ட செல்லுபடியாகல, அதனாலதான் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அது ஜனங்களுக்கே தெரியும். பை தி வே மேடம், நம்ம டீம்ல வேற யாரெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்க?
நம்ம தர்மபுரி ஆபரேஷன்ல இருந்த ஹாரிஸ், விஜய், பூஜா எல்லாருமே இருக்காங்க. Totally we are 15 members. This is a list. Oh, Dyson John from Satyamangalam camp. இவன் ஒரு நல்ல கிக் பாக்ஸர். எங்கேயாவது பாக்ஸிங் காம்படிஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சா அதை கலந்துக்கிறது தான் இவனுடைய முதல் வேலை. கிரிமினல் யாராவது இவன் கைக்கு கிடைச்சானா பிராக்டிஸ் பண்றதுக்கு பஞ்சிங் பேக்கே இவனுக்கு தேவையில்லை. Really? Hi, congratulations. நீ எப்படா வந்த? போட்டி ஆரம்பிக்கும் போது வந்துட்டேன். எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. And meet Miss Vijayalakshmi IPS, commander of our special mission. குட் ஈவினிங் மேடம். ஹலோ டைசன், நீங்க ஜெயிச்சதுக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். நம்ம இன்வெஸ்டிகேஷனை நாளைக்கு ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். எங்களோட ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ்ல உங்க பேரையும் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். அட் மை பெஸ்ட். தேங்க்யூ மேடம். நீங்க நாளைக்கே வந்து டியூட்டில ஜாயின் பண்ணிக்கங்க. ஷூர். ஓகே, see you tomorrow. Come on ஆதித்யா. Okay, bye-bye. Hi. Good morning. What a surprise. மார்னிங். என் ஒட்டு எப்படி இருக்கான்னு ஜஸ்ட் பார்க்க வந்தேன். அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனையா? எனக்கா? நான் இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். இது நீ எப்பவும் சொல்ற பதில் தான். By the way, உன்னோட புது கேஸ் எந்த லெவல்ல இருக்கு? Today we are starting. I want to meet that say Jacob. டைசன் ஆதித்யாவும் உன் ஃபோர்ஸ்ல தானே இருக்காங்க? அவங்க மட்டும் இல்ல, ஆர்யா இப்போட ஸ்பெஷல் கமாண்டோஸ் எல்லாரும் என் கூட தான் இருக்காங்க. ஒன் மேன் ஷோ காட்டுறதுக்கு இது ஒண்ணு சினிமா இல்லையே. ஃளைட் ஹைஜாக்கர்ஸ் நீ சினிமா ஸ்டைல்ல தானே பிடிச்ச? ஆபத்தோட விளையாடுற அந்த மாதிரியான ஸ்டைல் எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எதிர்பார்க்காத. போதும், உங்க கிண்டல அப்புறம் வச்சுக்கலாம். இருங்க வரேன். ஏய், தனியா இருந்து எதுக்கு கஷ்டப்படுற? யாராவது ஆள் வச்சுக்கலாம் இல்லையா? வைக்கணும், ஆனா ஆள் வச்சா நான் போற டீயை குடிக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காம போயிடுவேன். இப்படியே போச்சுன்னா 60 இருந்தா செஞ்சு போன்னு நினைக்கிறேன். இல்ல பிரதீப், எனக்கும் வெறுத்துடுச்சு. எனக்கு மட்டும் இந்த கேஸ்ல வெற்றி கிடைச்சா அடுத்த நிமிஷமே என் வேலையை ராஜினாமா பண்ணிடுவேன். You mean resign? Yes, I am resigning. முடிவு பண்ணிட்டேன். என்னோட நேர்மையான பாதையில முட்டுக்கட்டையா இருந்த பிரச்சனை செய்யறதே சீனியர் ஆபீசர்ஸ் தான். நமக்கு யாராவது உதவி செய்யணும்னு வந்தா கூட அவங்களை விட்டு வச்சது கிடையாது. இனிமையாவது இந்த பிரச்சனையில இருந்து விலகி நம்ம குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கணும். இந்த கேஸ டீல் பண்ண போறது நீங்க தான் தெரிஞ்ச உடனே சந்தோஷப்பட்ட முதலாள் நான் தான். Why?
Your genuine ability, sincerity and confidence, which I have shown in many other cases, prove. Thanks. I just opened the file number 307. So, அத பத்தின உங்க அபிப்பிராயம் என்ன? உங்ககிட்ட இந்த கேஸ் சம்பந்தமான தடை ஏதாவது இருக்கா? Yes. A minute suspicious person. One Miss Vasanta Kumari. வசந்த குமாரியா? You mean அந்த சமூக சேவிக்கையா? Yes, madam. அப்புறம் ஏன் அவளை கூப்பிட்டு விசாரிக்கல? இந்த குரூப்னால அவளுக்கு ஏற்பட்ட தொல்லை அதிகம். அவளுக்கு ஆதரவா இருந்த பாட்டியோட மரணம். சொல்ல போனா இன்னைக்கு அவ அனாதையா நிக்கிறா. அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறதுனால அவ உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் அவளை இதுல சம்பந்தப்படுத்தாம விட்டுட்டேன். அவளுக்கு தெரிஞ்ச ஏதாவது எவிடன்ஸ் இருந்து நம்ம கிட்ட அதை மறைக்காம சொன்னா அவங்கள நெருங்கி போறதுக்கு நமக்கு ஒரு ரூட் கிடைக்கும்ல? தெரியும் மேடம். வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்து அனாதையா நிக்கிற அவளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு பதிலா அவ உயிருக்கு நாம ஆபத்தை ஏற்படுத்தக்கூடாது இல்லையா? டோன்ட் வரி மிஸ்டர் ஜேக்கப். அவளுக்கு வேண்டிய ஆதரவு தரத்துக்கு நான் இருக்கேன். எஸ், ஐ கேன் ப்ரொடெக்ட் ஹர். தேங்க்யூ மேடம். பை தி வே, உங்க வைஃப் குழந்தைங்களா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. வாங்க. ப்ளீஸ் கம். வாங்க சார், உட்காருங்க. Sit down, please. வசந்தா, இவங்க விஜயலட்சுமி ஐபிஎஸ். ஹலோ. ஹலோ. கார்கில் கேஸ டீல் பண்றதுக்காக டெல்லியில இருந்து வந்திருக்காங்க. கார்கில பத்தி இவங்க உங்ககிட்ட விசாரிக்கணும்னாங்க. பயப்படாத, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. எதை பத்தி சார் சொல்றது? சொல்றதுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்கு? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்பவும் அதை பத்தி எதுக்காக பேசணும்? உங்களை மாதிரி பெண் உரிமைக்காக போராடுறவங்க வாழ்க்கையே அழிஞ்சு போயிடுச்சுன்னு விரக்தி அடைஞ்சா அதை என்னால நம்ப முடியல. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். முடிவு கிடைக்கும். ஏன்னா உங்களை மாதிரி எத்தனையோ பெண்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. அந்த மாஃபியா கேங்க சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறதுல எங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அவ்வளவு உங்களுக்கும் இருக்கு. சோ என்ன உங்க சகோதரிய நினைச்சு எல்லா உண்மையை சொல்லுங்க. டோன்ட் வரி வசந்தா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் நீங்க என் வீட்லயே இருங்க. மேடம், ஏன் நீ இன்னும் தூங்கலையா? உள்ள தாச்சு ராத்திரியில கண்ணு முழிக்க கூடாது. போய் தூங்கு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த கார்கில் கவுச பிடிக்கிறதுக்காக ராத்திரி பகலா நீங்க நடத்துற இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவ என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு. அப்ப இருந்து சூழ்நிலை காரணமா அதை மறைச்சு வைக்க வேண்டியதாயிருச்சு. வாட் டு யூ மீன்? ஆமா மேடம், கோவிராஜனோட பொண்ணை பத்தின விஷயம். Wow, this is the strong evidence for our further steps. Thank you. புதுசா வேலையில சேர்ந்திருக்கீங்களா அக்கா? என்னங்க விஷயம்? கார்கில் ஹவுஸ் கேஸ் சம்பந்தமா உங்களை விசாரிக்க வந்திருக்கோம். கார்கில பத்தி விசாரிக்கிறதுக்கு ஏன் மட்டும் கிடைச்சதுங்களா? இங்க வேண்டாம்னா உன்னை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறோம்பா. எனக்கு சில விஷயங்கள் தெரியணும். உன் பொண்ணை கூப்பிட்டு. எதுக்கு? கூப்பிடியா? அவ இங்க இல்ல. அவ இங்க இல்லன்னா வேற எங்க போனா? இங்க இல்ல, மெட்ராஸ்ல படிக்கிறேன். ஏன் இங்க எவனும் சீட்டு கொடுக்கலையா? அனாவசியமான வார்த்தைகள்லாம் விட்டேன்னா நடக்கிறதே. என்ன முறைக்கிற? பூஜா, ஸ்டாப் இட். கூல் டவுன். பை தி வே, அந்த கார்கில் கவுஸ் குமாருக்கு என்ன தொடர்பு? யார் கார்கில்? எவன் கார்கில்? எனக்கு யாரும் தெரியாது. அப்ப எதுக்காக அவன் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போறான்? என் பொண்ண கடத்திட்டு போனாங்களா? என் பொண்ணை யாரும் கடத்திட்டு போல. இங்க பாரு, தேவையில்லாம இங்க வந்து கலாட்டா பண்ண உன்னை வேற எங்கேயாவது. என்னடா கை நீட்டி பேசுற?
கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல உன்னை நாயை இழுத்துட்டு போற மாதிரி தெரு தெருவா இழுத்துட்டு போய் தோலை உரிச்சிருவோம். என் டேடி மேல கை வச்சு உன்ன போலீஸ் மேலே கை வைக்கிறியா? உன்னோட பெத்த பந்தாக்கள உன் கூட காலேஜ்ல படிக்கிற சின்ன பசங்க கிட்ட வச்சுக்க. அத போலீஸ் கிட்ட காட்டாத. போடா போடாங்க. என் வீட்டுக்கு வந்து என் பையன் மேலேயே கைய வச்ச உடனே 24 மணி நேரத்துல உன்ன வேலையில இருந்து தூக்கல. நான் கோவை ராசம் இல்ல, நாயின்னு வேணா கூப்பிடு. மெட்ராஸ்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க விஷச்சாராயம் காய்ச்சி நீ சம்பாதிச்ச பணத்துல இந்த நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்க நினைக்கிற உன்னோட தேர்ட் கிரேட் சீப் மென்டாலிட்டிய இந்த போலீஸ் கிட்ட காட்டாத. இந்த ஊர்ல இருக்கிற அப்பாவி பெண்கள் வாழ்க்கையோட விளையாடின ஒரு நோட்டோரியஸ் கிரிமினலை பத்தின விவரம் தெரிஞ்சும் அதை எங்க கிட்ட மறைக்கணும்னு பார்த்த உன்னை உள்ள தள்ளவும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அதோட உன் செல்வாக்க பயன்படுத்தி தப்பிக்க பார்த்தனா உனக்கு ஆபத்து. புரிஞ்சதா? 2 நாள் உன் பொண்ணை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வர. இல்லனா நான் என்னோட பவரை காட்ட வேண்டி வரும். நான் யார் தெரியும்ல? தப்பு பண்ண தலைவர்களையும் உள்ள போட்ட விஜயலட்சுமி IPS. மைண்ட் இட்.